காஞ்சி கருத்தன் பேசுகிறேன். எப்படி கொஞ்சம் வெளியே வந்திருக்கேன். தான் ஒரு சின்ன அவேர்னஸ் வீடியோ ஒன்று போடலான்னு. இப்போ நேற்று என்ன ஆயிருக்குன்னா, சென்னை விடிபி பன்னிதாசத்தில் கோல்டன் பீச்சுன்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த ஈஞ்சம்பாக்கத்தில் இருக்குது. அது பன்னிதாஸ் அண்ட் பிரதர்ஸ் அவங்களுக்கு தான். அது கோல்டன் பீச்சில் அதை பற்றி சொன்னால் சொல்லிகிட்டே போகலாம். ரொம்ப அதிசய பொருள்லாம் இருக்கும். அங்கே உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒருத்தர் பேசாமல் அப்படியே சிலை மாதிரி நிற்பார், ஸ்டாச்சு மாதிரி. அவர் சிரிக்க வச்சா 1000 ரூபான்னு அப்போயே ப்ரைஸ் கொடுத்தாங்க. அது இப்போ எவ்வளோன்னு தெரில. அவர் இடுப்புலேயே வச்சுருப்பார், அந்த பெல்ட்லேயே அப்போ 10, 100, 600 நோட்டு வச்சுருப்பார். அவரை சிரிக்க வச்சுட்டு அவர் கேட்காம நம்ம அதை எடுத்துடலாம். எவ்வளோ பேர் ட்ரை பண்ணாங்க, பெரிய பெரிய காமெடி ஆக்டர்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க. அவர் சிரிக்க மாட்டார். காரணம் அவர் டியூட்டியே அதுதான். 8 ஹவர்ஸ் சிரிக்காமல் நிற்கணும். அது ஒரு சேலஞ்சு அப்படின்னு நிறைய பேர் அது நின்று தோற்று போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்சுவலாக அவங்களும் ஜாலியாக மனசால மாதிரி வந்து பேசுவாங்க, சிரிப்பாங்க. அவங்க டியூட்டி தானே, ஆனால் அவங்க சிரிக்க மாட்டாங்க. அது ஒரு விஷயம். நம்ம பல அதிசயங்கள் இருக்குது உள்ளே. நான் ஒரு 1 or 2 டைம்ஸ் போயிருக்கேன் உள்ளே வைங்களேன். அங்கே வந்து அதை பற்றி பேச போகிறேன். இப்போ நம்ம லீவு நாள்னால நம்ம பசங்களெல்லாம் கூப்பிட்டு போகிறோம். அந்த கோல்டன் பீச்சில் போனால் அங்கே வாட்டர் இருக்குது, தண்ணிக்குள்ளே அந்த மீன் ஷோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்படியே ஜாலியாக இருக்கும். அப்படின்னு பின்னாடி பீச் இருக்குது, அங்கேயே எல்லாமே பார்க்கலாம் அப்படின்னு போவோம். அங்கே என்னென்னா, அது உள்ளே வந்து ஒரு ராட்டினம் ஒன்று வச்சுருக்காங்க. ராட்டினம் மீன்ஸ் இந்த ரங்க ராட்டினம்னு சொல்லுவாங்க. அது அப்படியே பெரிய ரிங்காக இருக்கும், அது வளைவாக சுற்றும். அது மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் அதில் கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்படியே ஜிக் ஜாக் அப்படி பறந்து பறந்து வரா மாதிரி ராட்டினம் வைப்பாங்க. அப்புறம் அந்த டீ கப் மாதிரி வச்சுட்டு அதில் ஏறிட்டுனா அந்த கப்பு 1/2 அப்படியே தோண்டு வரும், மாறி மாறி வரும். அப்படி ஒரு ராட்டினத்தை நிறைய வச்சுருக்காங்க. அது வந்து நம்ம பெரியவங்களையும் சரி, குழந்தைங்களையும் சரி ரொம்ப கவர் பண்ணோம். குழந்தைங்க என்ன நம்ம சும்மா இருப்போமா, அதுங்களை பாதுகாப்பு கொடுத்து நம்ம ஏறுவோம். அப்படி தான் நேற்று ஒரு ராட்டினம் ஒன்று வந்திருக்கு. அது வந்து 120 அடி உயரம். ஏன்னா இது அது வந்து அங்கே ஃபாரின்லேருந்து எடுத்து வந்திருக்காங்க போது. அதான் அந்த டைப்பில் செஞ்சுருக்காங்க. 120 அடி உயரம். அது எப்படின்னா 2 ரோ இருக்கும். ஃப்ரண்ட் ரோவில் 15 பேர், மேல் ரோவில் 15 பேர், கீழ் ரோவில் 15 பேர் இருக்கணும். அது அப்படியே ரொட்டேட் ஆகும், அப்படியே உருளும். அது மாதிரி உண்டு 120 அடி மேலே போயிட்டு அப்படியே உண்டு அப்படியே வரும். அதான் விஷயம். அதில் வந்து நேற்று எப்படி பண்ணிக்காங்கன்னா, 8 குழந்தைங்க, 10 லேடிஸு, மீதி பேர்லாம் ஜென்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன். மொத்தத்தில் 30 பேர் அதில் கவர் பண்ணிட்டாங்க. நேற்று ஈவினிங் 7 மணிக்கு என்னாச்சுன்னா, அந்த ராட்டம் ரோல் ஆகிருக்கு. ரோல் ஆகும்போது மேலே போய் ரோல் ஆகும்போது ஸ்ட்ரக் ஆகிடுச்சு. கரண்ட் இல்லை, கட் ஆகினா நின்று போச்சு. அங்கேயே நின்று தொட்டு அது 3 மணி நேரம் ஒன்றுமே பண்ண முடியல. அப்புறம் அந்த நீலாங்கரை போலீஸு, கிண்டி போலீஸு, ஃபயர் சர்வீஸ்லாம் ஆளுங்க வந்து அதை ரெஸ்கியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூல் ட்ரிங்க்ஸு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லாம்